வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய நேரத்தை சுதேச மணியாக மாற்றுதல். அதுதான் இன்னைக்குரிய கான்செப்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குழந்தை பிறந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10:30க்கு ஒரு குழந்தை பிறக்குது காலையில் அப்படின்னா, அந்த பிறந்த நேரத்தை நீங்கள் குறிக்கிறீங்கல்ல, அந்த பிறந்த நேரம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்திய நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்திய நேரப்படி இந்த டைமில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தை பிறந்த நேரத்தை குறிக்கிறோம். அதை ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து நம்ம லக்னம் கணிக்கிறோம். அப்போ லக்னம் எந்த டிகிரியில் விழுகுதோ அதுதான் லக்ன புள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லக்னம் கணிக்கிறத பற்றி வர வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பிறந்த நேரம் கரெக்டான நேரமா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல உலக நேரம்னா என்ன, இந்திய நேரம்னா என்ன, சுதேச நேரம்னா என்ன, நட்சத்திர ஹோராமணி நேரம்னா என்ன அப்படிங்கிற இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பார்ப்போம். கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க, அல்லது யூனிவர்சல் டைம் கிளாக்னு சொல்லுவாங்க, யூடிசின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிஎம்டின்னு போட்டிருப்பாங்க. ஜிஎம்டிக்கு இன்னொரு பேர் யூடிசி, யூனிவர்சல் டைம் கிளாக்கு. இது கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உலக நிர்ணயத்துக்காக எடுக்கப்பட்ட நேரம், உலகத்தில் குறிக்கப்பட்ட நேரம், வேர்ல்டு ஃபுல்லாக இந்த டைம் இது ஃபாலோ பண்ணப்படுது. அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஜிஎம்டின்னு சொல்லுவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா, இதுதான் ஒரு உலகம்னு வச்சுக்கோங்களேன். ரவுண்டாக போட்டு இதுதான் உலகம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த உலகத்தை மேலேருந்து கீழாகவும் சைட் டு சைடாகவும் நம்ம பிரிக்கிறோம். இது ஆரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். ஆரிஜின்னா நடுப்பகுதி. அதை பாதியாக பிரிக்கிறோம், மேலேயும் கீழேயும் பாதியாக பிரிக்கிறோம். இப்போ மேலேயும் கீழேயும் பிரிக்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அச்சாம்சம்னு சொல்கிறோம், லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம். சைடில் நம்ம பிரிக்கக்கூடிய அந்த பிரிவை ரேகாம்சம்னு சொல்கிறோம், லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இப்போ இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, மேலே இருக்கிறது வடக்கு திசை, கீழே இருக்கிறது தெற்கு திசை. இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 360 டிகிரி ஒரு உலகத்தினுடைய டோட்டல் இது டிகிரி 360 டிகிரி. அதனால் இது 0, மையப்பகுதி 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். இதுலேருந்து 180 டிகிரி இந்த பக்கமும், இதுலேருந்து இன்னொரு 180 டிகிரி இந்த பக்கமும் உலகத்தை பிரிக்கிறாங்க. இந்த மையப்புள்ளி எந்த தேசத்தை குறிக்குது அப்படின்னா, லண்டன் அப்படிங்கிற தேசம், இங்கிலாந்து அப்படிங்கிற தேசத்தை மையப்புள்ளியாக வச்சு தான் இந்த உலக நேரத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ உலக நேரத்துக்குரிய சென்ட்ரு பாயிண்ட் லண்டன்லேருந்து ஆரம்பிக்குது, 0 டிகிரிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள தேசங்கள் இருக்குல்ல, லண்டன் அப்படிங்கிற தேசத்தை மையப்பகுதியாக வச்சு தான் இந்த கிரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிற உலக நேரம் பொருத்தப்பட்டிருக்கு. அப்போ லண்டனுக்கு கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தேசங்கள், லண்டன் தேசத்துக்கு மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய தேசங்கள் அப்படின்னு 2 விதமாக பிரிக்கிறோம். இந்த கிழக்கு பக்கமாக இருக்கக்கூடிய தேசங்களுக்கு டைம் இதை விட அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியா லண்டனுக்கு வலது பக்கமாக இருக்குது, கிழக்கு பக்கமாக இருக்குது. அப்போ இந்தியாவுடைய நேரம் ஜிஎம்டின்னு போட்டு ப்ளஸ் 5.30 அப்படின்னா 5.5 மணி நேரம் லண்டனை விட நமக்கு நேரம் அதிகம். அதை கூட்டுறோம். இந்த சைடு வந்தால் கூட்டிகிட்டே போகும் நேரம், இந்த சைடு வந்தால் கம்மியாகிட்டே போகும். எப்பயுமே நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இந்தியான்னு வச்சுக்கிட்டேன்னா, இந்தியாவுக்கு இந்த சைடு உள்ள தேசங்கள், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேசங்களுடைய டைம் கம்மியாகிட்டே போகும். இப்போ இங்கேருந்து கத்தார் இருக்குது, சவுதி அரேபியா இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட 2.5 மணி நேரம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்தியா தான் இதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்தியா இங்கே வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தேசம் கத்தார், துபாய், சவுதி அரேபியா, இதெல்லாம் டைம் நம்ம டைமோட 2.5 மணி நேரம் கம்மியாக இருக்கும். இதே நம்ம இந்தியாவுக்கு இந்த சைடு போனீங்கன்னா, சிங்கப்பூர் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அதெல்லாம் இதை விட 2.5 மணி நேரம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த சைடு போகிற தேசங்கள் எல்லாமே நம்மளோட டைம் ஜோன் அதிகமாக இருக்கும். இந்த சைடு போகக்கூடிய தேசங்கள் எல்லாமே டைம் ஜோன் கம்மியாக இருக்கும். இது உலக மையப்பகுதியாக லண்டன் எடுத்துக்கிட்டதுனால லண்டன் தான் ஜிஎம்டின்னு சொல்கிறோம். அப்போ ஜிஎம்டி 0 அப்படின்னா லண்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ லண்டன்லேருந்து 5.5 மணி நேரம் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால தான் ஜிஎம்டி 5.5 ப்ளஸ் 5.5 அப்படின்னா இந்த சைடு 5.5 மணி நேரம் கூட இருக்குது. இதே -5.5 அப்படின்னா இங்கே ஒரு தேசம் இருக்குது அப்படின்னா அது -5.5 வரும். அமெரிக்கா -9ன்னு வரும். லண்டன்லேருந்து ஜிஎம்டி -9 அப்படின்னா லண்டனோட 9 மணி நேரம் அமெரிக்கா கம்மியாக இருக்குது, இதை விட டைம் ஜோன் கம்மியாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த நிர்ணயத்தை தான் கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லி ஜிஎம்டின்னு சொல்கிறோம், அல்லது யூடிசின்னு சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். இது கிழக்கு மேற்கு பக்கமாக இதை பிரிக்கிறோம். இதை தமிழில் ரேகாம்சம்னு சொல்கிறோம், லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம், அந்த தூர அளவை. அடுத்து கீழேருந்து மேலே பிரிக்கிறோம், கிழக்கு அதாவது தெற்கு வடக்கு அப்படி பிரிக்கிறோம், கீழேருந்து மேலே. இது உதாரணத்துக்கு இந்தியாவில் இது கன்னியாகுமரி குறிக்கும், மேலே டெல்லி குறிக்கும்னு வச்சுக்கோங்க, இந்தியா படி. அப்போ இதை பிரிக்கும்போது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, உலக வரைபடத்தில் இதை பிரிக்கிறாங்க.
இதன் மையப்பகுதியை 0 எடுத்துக்கிட்டு இந்த சைடு ஒரு 90, அந்த சைடு ஒரு 90 டிகிரியாக வந்து 180 டிகிரி மொத்த அளவு. இங்கேருந்து மேலே ஒரு 90, கீழே ஒரு 90 பிரிக்கிறாங்க. இதில் இந்த கடல் பகுதி போக நிலப்பரப்பு பார்த்திங்க அப்படின்னா 60% தான். அதனால் வந்து 0லேருந்து இந்த பக்கம் 60, 0லேருந்து இந்த பக்கம் மேலே ஒரு 60 டிகிரி மட்டும்தான் நம்ம நிலப்பரப்பு இருக்கிறதுனால உலக வரைபடத்தில் சொல்கிறேன். இங்கேருந்து 0லேருந்து 60, மேலேயும் ஒரு 60 தான் வந்து நிலப்பரப்பு இருக்கிறதுனால அது 60 டிகிரியாக மட்டும்தான் உலக வரைபடத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இந்த டிகிரி கால்குலேஷன் லேட்டிடியூடில் வந்து 0லேருந்து 60, 60 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மொத்தம் 90 இருந்தாலும் நிலப்பரப்பு 60 டிகிரி இருக்கிறதுனால அதில் தான் மனிதன் வாழ்கிறதுனால 0லேருந்து 60, 60ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஆனால் இதில் வந்து 180, இந்த சைடு 180, இந்த சைடு 180ன்னு பிரிச்சிருக்காங்க. இதை வந்து லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம், இதை லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம், தமிழில் அச்சாம்சம்னு சொல்கிறோம், மேலேருந்து கீழே. இதை வந்து ரேகாம்சம்னு சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். இது உலக நேரம். இந்த உலக நேரப்படி வந்து GMT + 5.30 அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்தியாவுடைய உலக நேரம். அடுத்து ISTனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்திய நேரம். இந்திய நேரம் அப்படிங்கிறது டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரமாக தான் இருக்குது. இப்போ இங்கே வந்து 11 மணி அப்படின்னா டெல்லியிலையும் 11 மணி தான். அதில் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. இந்த டைமை தான் நீங்கள் குழந்தை பிறக்கும்போது குறித்து கொடுக்குறீங்க. அது வந்து தவறான டைமிங்கு. அந்த டைமிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோக்கல் மீன் டைமாக கன்வெர்ட் பண்ணணும். லோக்கல் மீன் டைம்னால் நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சேலம் மாவட்டம்னு இருக்கீங்கன்னா அந்த இந்திய நேரத்தை வந்து சேலம் மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற டைம் பேர் தான் சுதேச நேரம் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து லோக்கல் மீன் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். அப்போ வந்து இந்திய நேரத்தை வந்து உலக நேரத்தை இந்திய நேரமாக கன்வெர்ட் பண்ணணும், இந்திய நேரத்தை வந்து சுதேச நேரமாக கன்வெர்ட் பண்ணணும். இந்த சுதேச நேரம் லோக்கல் மீன் டைம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நட்சத்திர ஹோராமணி நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்சத்திர ஹோராமணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மொத்தமாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். இந்த நட்சத்திர ஹோராமணி வந்து ஒரு நாளினுடைய அளவு வந்து 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்டு. நம்ம நார்மலாக வந்து சூரியனுடைய உதிக்கும் தன்மையை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 24 மணி நேரம் வரும் ஒரு நாளினுடைய அளவு. ஆனால் நட்சத்திர ஹோராமணி படி 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4 செகண்டுன்னு வருது. இதை வச்சு நம்ம இதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நட்சத்திர ஹோராமணி நேரம்னு பேர். அப்போ நீங்கள் பிறந்த நேரத்தை வந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். அதை வந்து லோக்கல் மீன் டைமாக மாற்றணும், சுதேச நேரமாக மாற்றணும். அதை தான் இதில் பார்க்க போகிறோம். அது மாற்றினதுக்கப்புறம் இந்த நேரத்தை நட்சத்திர ஹோராமணிக்கு நம்ம மாற்றணும். அந்த நட்சத்திர ஹோராமணி நேரத்தை எடுத்து தான் நீங்கள் லக்னம் கணிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அதுதான் துல்லியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ நம்ம நார்மலாக எப்படி லக்னம் கணிக்கிறோம் அப்படின்னா இந்த நட்சத்திர ஹோராமணி நேரமாக அதை மாற்றுறதில்லை. சில பேர் வந்து சுதேச நேரமாகவே மாற்றுறதில்ல, டைரெக்டாக வந்து இந்திய நேரத்தை வந்து அப்படியே வந்து சூரிய உதயத்தை வச்சு நம்ம லக்னத்தை வந்து கால்குலேட் பண்ணிடுறோம். அது தவறானது. சூரிய உதயத்தை வச்சு கால்குலேட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் மீன் டைம் சுதேச நேரமாக இது இந்திய நேரத்தை மாற்றி இதை நட்சத்திர ஹோராமணி நேரமாக மாற்றி இந்த நட்சத்திர ஹோராமணியை வச்சு நீங்கள் லக்னம் கணிச்சிங்கன்னா அது கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான டைமிங்கை கொடுக்குது. லக்னம் வந்து அதுதான் கரெக்டாக லக்னம் நிற்கக்கூடிய புள்ளி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இது வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நட்சத்திர ஹோரைக்கு வந்து சில டேபிள்ஸ் இருக்குது, அதுக்குன்னு தனி புக் இருக்குது. அதாவது நிராயண டேபிள் ஆஃப் பாவாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அது BV ராமன் ஐயா எழுதின புக்கு. அதுக்கப்புறம் லஹிரி அப்படிங்கிறவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு, அதாவது வந்து டேபிள் ஆஃப் அசண்டன்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அந்த புக்கோ இல்லை இந்த புக்கோ இருந்தால் தான் இந்த நட்சத்திர ஹோராமணியை வச்சு அந்த டிகிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் லக்னத்தை கணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் சூரிய உதயத்தை கால்குலேட் பண்ண தேவையில்லை நட்சத்திர ஹோராமணி படி லக்னம் கணிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம நார்மலாக பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்னம் கணிக்கிறது வந்து சூரிய உதயத்தை வச்சு இந்த ராசி மானத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ நாளிகை இருக்கோ அதை கூட்டி நம்ம லக்னம் கணிக்கிறோம். ஆனால் இது வேறு முறையில் கணிக்கப்படுது. அதுக்கு வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் சார்ட் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுதேச நேரத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்திய நேரத்தை வந்து லோக்கல் நேரமாக மாற்றணும், அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் வந்து இன்றைக்கி பிறக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து இன்றைக்கி பிறக்குது 6/8/2025 10:55 AM பிறக்குது. 10:55 AM இந்திய நேரப்படி ராஜபாளையத்தில் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்தியாவினுடைய ரேகாம்சம் என்ன, ரேகாம்சம்னா லாங்கிடியூட், இந்தியாவுடைய லாங்கிடியூட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்தியாவுடைய ரேகாம்சம் எதுலேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 69 டிகிரியிலேருந்து ஆரம்பித்து 95 டிகிரியில் முடியுது. இந்தியாவுடைய ஆரம்பம் வந்து 69 டிகிரி ரேகாம்சத்தில் ஆரம்பிக்குது, இந்தியாவுடைய முடிவு வந்து 95 டிகிரியில் வந்து முடியுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இதுக்கு மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 165 டிகிரி வருது. இதை 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 82.30 டிகிரி வருது. அப்போ 82 டிகிரி 30 கலை அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ரேகாம்சம். இது தெரியாமல் நீங்கள் வந்து எதையும் பண்ண முடியாது. அப்போ இந்தியாவுடைய ரேகாம்சம் தெரிஞ்சிருச்சா இது ஸ்டாண்டர்ட், எப்போயுமே மாறாது.
இந்தியாவுக்குரிய ரேகாம்சம் இதுதான், இது எப்பயும் மாற்றத்துக்கு உள்ளாகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியாவுடைய ரேகாம்சம் எடுத்து எழுதணும். 82 30 அப்படிங்கிற இந்தியனுடைய ரேகாம்சம் லாங்கிடியூடை வந்து எடுத்து எழுதுறீங்க. அடுத்து நீங்கள் பிறந்த இடத்துக்குரிய லாங்கிடியூட் ஒன்று இருக்குது. ராஜபாளையத்தினுடைய லாங்கிடியூடு வந்து இது வந்து அச்சாம்சம் லேட்டிடியூடு, இது லாங்கிடியூடு. இப்போ நம்ம லாங்கிடியூட் மட்டும்தான் எடுக்கிறோம், லேட்டிடியூடுக்கு இப்போ சொல்லலை நான். லாங்கிடியூட்னா 77.40. அப்போ 77.40 வந்து நீங்கள் எடுத்து 82லேருந்து இது கழிக்கிறீங்க. எப்படி கழிக்கிறது அப்படின்னா, இப்போ 30லேருந்து 40 வந்து கழிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60 கலை அப்படிங்கிறது தான் ஒரு டிகிரி. 60 கலைங்கிறது தான் ஒரு டிகிரி. அப்போ 60 தாண்டி வச்சுன்னா அது 2வது டிகிரியாக மாறிடும். இங்கே வந்து மேக்ஸிமம் 60 வரைக்கும் தான் இந்த நம்பர் வந்து போக முடியும். அதுக்கு மேலே வந்து இது 0 மாதிரி இங்கே ஒரு டிகிரியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்போ 30 இருக்குன்னா இங்கே 60 வந்ததுக்கப்புறம் அது வந்து 83 டிகிரி 00ன்னு மாறிடும். அப்போ அலௌடு வந்து 60 மட்டும்தான். ஏன்னா 60 கலை அப்படிங்கிறது ஒரு டிகிரி அப்படி ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ 30ல் வந்து 40 மைனஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த ஒரு டிகிரியை வந்து இங்கே கடன் வாங்குகிறோம். 82லேருந்து ஒரு டிகிரியை கடன் வாங்குகிறோம். ஒரு டிகிரிங்கிறது 60 கலை. அப்போ 60ஆக மாறிடுது. அப்போ 60 + 30 90. இங்கேருந்து ஒரு டிகிரியை வந்து இங்கே கடன் வாங்குகிறோம். ஒரு டிகிரிங்கிறது 60. 60 + 30 90. இது 90ஆக மாறிடும். இது 81 டிகிரி 90 இதாக மாறிடும். அப்போ 90லேருந்து 40 போனால் 50 வந்துருச்சா, இங்கே 81ஆக மாறிடுச்சு. அப்போ 81லேருந்து 77 போனால் 4 டிகிரி வருது. அப்போ 4 டிகிரி 50 கலையாக வந்து இதை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 60 கலைங்கிறது ஒரு டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ 30 கலைங்கிறது அரை டிகிரி, 45 கலைங்கிறது 3 மினிட்ஸு. அதாவது டிகிரினா மினிட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க நீங்கள். இப்போ உதாரணத்துக்கு இதை வந்து 4ஆக பிரிக்கிறோம். 60 கலையை வந்து 4ஆக பிரிக்கிறோம். 15 கலை, 30 கலை, 45 கலை, 60 கலை அப்படின்ட்டு. 60 கலைங்கிறது ஒரு நிமிஷம். அப்போ 30 கலைங்கிறது 4 நிமிஷங்க. அதாவது ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம். இப்போ இது 60 கலைங்கிறது ஒரு டிகிரியா, 60 கலைங்கிற ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம் வரும். இப்போ இது 50 கலைன்னா முக்கால்னு எடுத்துக்கோங்க. முக்கால்னா 3 நிமிஷம். இதில் முக்கால்னா ஒரு டிகிரி 4 நிமிஷம்னா முக்கால்னா 3 நிமிஷம், அரைனா 2 நிமிஷம், கால்னா 1 நிமிஷம். அதாவது 60னா 4 நிமிஷம், இதுவே 45 அப்படின்னா 3 நிமிஷம், 30 அப்படின்னா 2 நிமிஷம், 15 கலையாக இருந்தால் 1 நிமிஷமாக நம்ம வந்து கூட்டிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 50ங்கிறது தோராயமாக நம்ம வந்து 3 நிமிஷம்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டிகிரி வந்து மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஒரு டிகிரி நகர்வுக்கு வந்து 4 நிமிஷம் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ 4 டிகிரி இருக்கா, அப்போ 4 × 4 16. 4 நிமிஷத்தை வந்து இதோட பெருக்கணும். ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம் டைமு. 60 கலைங்கிறது ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம். அப்போ இதை வந்து 4ஆல் பெருக்கணும். அதாவது டைமாக மாற்றுறதுக்காக இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றுறோம். அப்போ டிகிரியை வந்து டைமாக மாற்றுறோம், நம்ம மணி நிமிடங்களாக மாற்றுறோம். அப்போ ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம். அப்போ 4 டிகிரினா 16 நிமிஷம். இது 50 60 கலைங்கிறது ஒரு டிகிரியாக வரும். அப்போ 50ங்கிறது 3/4 டிகிரியாக வச்சுக்கோமா. 3/4 டிகிரி அப்படின்னா ஒரு டிகிரி 4 நிமிஷம்னா 3/4 டிகிரி வந்து 3 நிமிஷமாக எடுத்துக்கிறோம். அப்போ 16 + 3 19. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிறந்த நேரம் 10:55னா இந்த 19 கழிக்கிறோம். கழிக்கும்போது 10:36 வருது. இதுதான் லோக்கல் மீன் டைம். இது புரியல அப்படின்னா திரும்ப கேளுங்க. இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ அதே இன்றைக்கி வந்து இன்னொருத்தங்க பிறக்கிறாங்க, இன்னொரு குழந்தை பிறக்குது, நைட்டு பிறக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி 8:15 பிறக்குது நைட்டில். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, இந்தியாவுடைய ரேகாம்சம் வந்து 82 30. அப்போ ஒரு குழந்தை வந்து இதே டைமில் கல்கத்தாவில் பிறக்குது அப்படின்னா, இந்த கல்கத்தானுடைய ரேகாம்சம் வந்து இதை விட ஜாஸ்தி இருக்குது. நம்ம ராஜபாளையத்தோட ரேகாம்சம் வந்து இதை விட கம்மியாக இருக்குது. அதனால் இது வரக்கூடியதை வந்து இந்த டைமோட கழிச்சோம். ஆனால் இங்கே வந்து இந்த கல்கத்தாவோட ரேகாம்சம் இந்திய ரேகாம்சத்தோட அதிகமாக இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய நேரத்தை வந்து இதோட கூட்டணும். இந்தியாவுடைய நேரத்தோட கூட்டணும். இதில் வந்து இந்தியாவினுடைய நேரத்தோட இந்த டோட்டலாக கழிச்சோம். இதில் வந்து இந்தியாவினுடைய நேரத்தோட இதை வந்து கூட்டணும். ஏன் கூட்டணும் அப்படின்னா, இதனுடைய ரேகாம்சம் இந்தியாவுடைய ரேகாம்சத்தோட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கூட்டுறோம். இந்த ரேகாம்சம் வந்து இந்தியாவுடைய ரேகாம்சத்தில் விட கம்மியாக இருக்கிறதுனால இங்கே கழிக்கிறோம். அந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ கல்கத்தா ரேகாம்சம் 88, இந்தியாவுடைய ரேகாம்சம் 82. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 5:49 வரும். எப்படி 5:49 வருது? இங்கே 19ல் 30 கழிக்க முடியாது. அப்போ ஒரு டிகிரி கடன் வாங்குகிறோம். அப்போ 19 + 60ன்னு வந்துடும். அப்போ 79. 79ல் 30 போனால் 49. இது 88லேருந்து கடன் வாங்கினதுனால இது 87ஆக மாறிடும். அப்போ 87ல் 82 போனால் 5 டிகிரி 49 கலை வருது. இது புரியுதான்னு பாருங்கள். இதை வந்து மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனால இதை 4ஆல் பெருக்கிறோம். அப்போ 5 × 4 20. 49 கலைங்கிறதுனால ஒரு 60 கலைங்கிறது ஒரு டிகிரி. அப்போ 49னா நீங்கள் வந்து 3/4 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. 3/4 டிகிரினா 3 நிமிஷம். அப்போ 20 + 3 23. இந்த 23 வந்து கழிக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு டவுட் வருது. இந்த கல்கத்தானுடைய ரேகாம்சம் இந்தியாவோட ரேகாம்சோட அதிகமாக இருக்கிறதுனால இதை கூட்டுறோம்.
இங்கே வந்து ராஜபாளையத்தோட ரேகாம்சம் இதை விட கம்மியாக இருக்கிறதுனால இதை டோட்டலாக கழிக்கிறோம். அப்போ 23 வந்து 8.15 கழிச்சா கூட்டணும் 8.15 கூட்டினீங்கன்னா 8:38 வரும். இப்போ 8:38 PM தான் லோக்கல் மீன் டைம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உலக நேரம்னா என்ன, இந்திய நேரம்னா என்ன, லோக்கல் நேரம்னா என்ன, நட்சத்திர ஹோராமணினா என்னன்னு பார்த்துக்கோங்க. உலக வரைபடத்தில் 180 டிகிரி பிரிக்கிறோம் லண்டன் மையப்புள்ளியாக வச்சு. அதே மாதிரி மேலேயும் கீழேயும் பிரிக்கிறோம் லேட்டிடியூடு. இது வந்து கீழேருந்து மேலே 90 டிகிரி, இதுலேருந்து கீழே 90 டிகிரின்னு எடுக்கிறோம். அதில் நிலப்பரப்பு 60 டிகிரிங்கிறதுனால 0 to 60, கீழேயும் 0 to 60 எடுக்கிறோம். இதை லேட்டிடியூடுன்னு சொல்கிறோம், இதை லாங்கிடியூடுன்னு சொல்கிறோம். இது புரியுதான்னு பாருங்கள். இப்போ இந்தியாவுடைய லேட்டிடியூட் ஆரம்ப பகுதி வந்து 69, முடிவு வந்து 95. அதனால் வந்து இதனுடைய மையப்பகுதியை கண்டுபிடிக்கிறதுனால இது ரெண்டையும் கூட்டி 165 டிகிரி வருது. இதை 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 82:30 வருது. அப்போ இந்தியாவுடைய ரேகாம்சம் 82:30. இது எப்பயுமே எல்லாத்துக்குமே நீங்கள் போடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து ஒரு குழந்தை வந்து எங்கே பிறக்குது, எந்த டைமில் பிறக்குது, எந்த டேட்டில் பிறக்குது அதை எடுத்துக்கோங்க. இந்திய நேரப்படி இது குழந்தை பிறக்குது. அப்போ அந்த குழந்தை பிறந்த இடத்தினுடைய ரேகாம்சத்தை எழுதுகிறோம். இது வந்து இந்திய ரேகாம்சத்தை கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து டோட்டலை வந்து இந்த டைமோட கழிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ இது 2 கழிச்சிங்கன்னா 4 டிகிரி 50 கலை வருது. ஒரு டிகிரிங்கிறது 4 நிமிஷம், 60 கலைங்கிறது 1 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்போ இதை மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனா இதை 4ஆக வந்து இதாக பண்ணுறோம், பெருக்கிறோம். 4 × 4 16. இது 60 கலைங்கிறது வந்து ஒரு டிகிரி, அதாவது 4 நிமிஷம். 1 டிகிரின்னா 4 நிமிஷம், 60 கலைங்கிறது 1 டிகிரி, 1 டிகிரிங்கிறது 4 நிமிஷம். அப்போ 3/4 தானே வருது, 45 அந்த ரேஞ்சில் வர்றதுனால இது 3/4ங்கிறதுனால 3 நிமிஷத்தை வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ 4 × 4 16, இது ஒரு 3 நிமிஷம், 19ஆக மாறிடுது. இந்த 19 வந்து கழிக்கணும். ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ரேகாம்சத்தை விட இந்த ராஜபாளையம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை டோட்டலை வந்து இந்த டோட்டல் டைமோட கழிக்கிறோம். 10:55 கழிச்சா 10:36 AM தான் லோக்கல் டைம். இதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வந்து கல்கத்தா ரேகாம்சம் வந்து இந்த இந்திய ரேகாம்சத்தோட அதிகமாக இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய டோட்டலை வந்து இந்த 8:15 கூட்டுறோம். அப்போ டோட்டல் வந்து 8:38 வருது நைட் டைமில். அப்போ இதில் கூட்டி அல்லது கழித்து வரக்கூடிய இந்த நேரம் தான் லோக்கல் மீன் டைம். இதுதான் குழந்தை பிறப்பு நேரமாக நம்ம எடுத்துக்கிட்டு இதை வச்சு தான் நீங்கள் லக்னம் கணிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். இந்த புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியலைன்னா திரும்ப வீடியோவை பாருங்கள், நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த பகுதி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.